லைசென்ஸ் அந்த உயிர் மாதிரி இனி போலீஸ் ஸ்டேஷன் போணும் ஜிஎஸ்ட்ட போணும் அதானே சொல்லு டிரைவிங் தானே சொல்லு இப்போ லைசென்ஸை பார்க்க தெரியுதானே போராடி ராத்திரியும் சாப்பிட்ருக்க மாட்டேன் வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று வண்டி கொண்டு வந்தவர் அண்ணாட்ட கொடுக்க சொல்லி அப்போ வந்து அண்ணா போனதால நீங்கள் ஒரு கொடுத்து விடுங்க சரியோ இந்த டிஷர்ட் போடக்குள்ளையெல்லாம் அந்த பேச எடுத்து கொடுத்த ஞாபகம் வரணும் பஸ் உரிமையாளர் சில பேர் என்ன செய்வாங்க இதை எடுத்து போட்டு காசையும் எடுத்து போட்டு இதை தூக்கி வந்து பத்தே கஞ்சோட போயிடுவாங்க கிளாஸுக்கு ஏற்றி கிடக்கிற எல்லாத்துக்கும் இது கட்டாயம் அப்பா ரெடியா பாரு மாஸ் நேற்று கண்ணாடி நடந்து போலங்களாப்பா நீங்க ஸ்போர்ட்ஸ் வைக்க விட்டுவிட்டு கண்ணாடி ஆடி ஆடி காத்து கூட போப்பா நிறைய டைம் தேடுறீங்க மத்தியம் சாப்பிடவே ஒரு காட்டு மூத்த சூ பண்ணி காட்டுறா இதே பார்க்கட்டும் எப்படிக்கன்னு அது நான் போன அன்றைக்கே சொல்லிட்டேனே வேலை எங்களுக்கு கண்ணாடி போட்டு நான் தான் போட்டோம் இல்லாட்டி தேவையில்லைன்னு இப்போ வெளிநாட்டில் இந்த கோல் வந்து கேட்டோன்னா ஒரு சந்தோஷமா இருந்தது எப்படி அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நாய்க்கினி வீடியோக்கும் இந்த காதிலே விட்டு வந்தீங்க மனச்சாட்சியில் இது நித்திர விட்ற காய்ச்சிட்டானே அப்போ வீடியோக்கு நான் போட்டு அப்படி எழுப்பி தந்தேன் ஆ இது வீட்டு வேலை என்றாலும் அப்படி வந்து அனுப்பிட்டு ஒளியில் உண்டா அப்போ எப்போ நம்ம ரியலாக தான் இருக்கணும் ஆக்களுக்கு வந்து அப்போ நீங்கள் ரியலாக தான் இருக்கீங்க பிறகு ஒரு விஷயத்துலேயும் பொய் இல்லை இந்த கதையை இதெல்லாம் அப்படி கதைக்கலாம் நம்ம ஆ இந்த உலகத்தில் முன்னுதாரே நம்ம தானே நாடா ஓ சரி அப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து நாங்கள் வ்ளாகில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஸ் உண்டு எங்களோட பருத்தித்துறை ரோட்டில் வந்துட்டு விழுந்த இடத்துல வந்துட்டு எங்களோட பண்டத்தறி பண்ணா வந்து கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அண்ணனுக்கு பெரிய ஒரு நன்றியை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் காது நடக்கணும் ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவோம்பா. உண்மையிலே அந்த பேசுகிறத நாங்கள் உண்மையிலே முதல் வணக்கத்தை சொல்லணும். அதுக்கு முதல் கொண்டு வந்து சாரி நன்றியே சொல்லணும் முதலாவது. அதுக்கு பிறகு கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்தால் இந்த பேச வந்து உரிய ஆள்கிட்ட போய் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் வந்து ஆளுகிட்ட தந்தது. அந்த வகையில் நேற்று இது நான் வீடியோ போட்டு ஆளுமே அண்ணா வீடியோ போட்டு கொஞ்சம் டைமில் கூட அண்ணாவோட ஒரு ரிலேஷன் ஒரு அண்ணாவால் வந்து கால் பண்ணி சொன்னவர் அது அந்த சிநேகிதரை பேசுதான்னு சொல்லிஞ்சது அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணா சொன்னால் ஓகே அப்போ ஆளை வந்து மார்னிங் அனுப்புங்க நாங்கள் வந்து ஃபேஸை கொடுத்துட்டு ஏன்டா அதுக்கு பதில் வீடியோ போடணுன்னு சொன்னால் நாங்கள் தானே அப்போ அந்த வீடியோவும் வந்து எடுத்து போட்டால் ஓகேவான்ட்டு அண்ணா சொல்லி அப்போ ஆக்களுமே மார்னிங் வந்தவங்க அதுலேயுமே சின்ன ஒரு கிளிப் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து அதையும் வந்து இந்த வீடியோவில் அட் பண்ணுவோம். அதுவும் அதை விட அதை பேச எடுத்து அண்ணாட்ட கொடுத்தண்ணாக்க ஒரு கிஃப்ட் உண்டு. ஏன்னு சொன்னால் அவர் சொல்லியிருந்தால் அவருக்கு இந்த காசு வேணும்னா அந்த காசு வந்து அவர் எடுத்துருப்பார் பேசிலேருந்து அவருக்கு அந்த என்ன சொல்கிறார் அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பாங்க இருந்தால அப்போ அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டிஷர்ட் ஏதோ தந்துட்டு பண்ணுறோம் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30-11 மணி மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ அதுலேயே வந்து அப்படியே வந்து ஒரு கோலொண்டால் வந்து நாங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணி போட்டு வந்து அதோட கொஞ்சம் சரியா டென்ஷன் ஆகி குழப்பங்களாக போயிட்டுது அதனால் வந்து டிலே ஆகிடுது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:10 அதாவது 10:30-11 மணிக்கு நிப்பாட்டினது. இப்போ நாங்கள் திருப்பி 2 மணிக்கு தான் கண்டினியூ பண்ணுறோம் வந்து. அப்போ யார் கால் பண்ண என்ன விஷயம்ன்றதெல்லாம் வேண்டாம் சொன்னாலும் வந்து தெரியாதாங்க சும்மா சின்ன சின்ன இதுகள் தான். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து எங்கே உலகட்டாச்சோ சாப்பிட்டேன் ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிப்சம் அடிக்கிற தம்பியாக்கள் வந்து வரலை. அவங்க வந்து அந்த சாமான் ஒன்று முடிஞ்சால நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து நாளைக்கு இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமை வரோம் நிற்கிறேன் வந்து மற்றது மேலுக்கு வந்து கண்ணாடி வைக்கிறாங்க அவ்வளோ கடும்பட்டு விட்டுறாங்க கண்ணாடி விட்டுறோம் அது வந்து புது மூங்களாக கிடக்கு கையம்படி சீலத்துண்டு வேறு சொல்லி கொடுத்தா இல்லை சீலத்துண்டு இப்போ வந்து மேலுக்கு போய் இருக்கா அந்த கண்ணாடி வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம்மாங்க இருக்கா அந்த மாவுளை அடிக்கலாம் இருக்கா குட்டி இதே மேலே குட்டி இருக்கா பெருவட்டாயில் மல்லி போட்டு அப்படியே போட்டுக்கிறாங்க என்ன இது ஓ இல்லை கூட்டி ஒதுக்கி
இந்த சலங்கி ஒதுக்கி அள்ளணும். என்ன பிரச்சனை என்றால் இந்த பார்கள் வட்டின அந்த கம்பியல் கிழிக்கும் கால் கையை பின்ன அதால் அள்ளுவோம் கட்டேன். அது மற்ற மேலையும் அந்த 2 பெருவடை உதயமாக துப்புரை வாக்கினது அகல் மணி காய்ச்சிட்டு வேண்டுதா உண்மையா நல்லா மணிக்காது அதல்லோ ஒன்றும் தெரியாது உள்ள ஆறாள் கை வெட்டணும் 6 கை வெட்டினா 6 கை வெட்டு ஒசாகும். முந்தி தான் பிந்தி நடக்கிறேன். இப்போ நான் உடனே வேலாருக்கு பேக்காட்டுறேன். நேற்று சனாடி நடந்து போலங்கடாப்பா. அண்டை முதல்லாம் வந்து ஒரு கண்ணாடி ஆகிட்டு அண்டை எல்லாம் முழுக்க ஏற்றி விட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுடா. என்ன ஸ்பவுச் வைக்கல இன்னும் எல்லாம் செட் பண்ணி ஓ அப்போ இதை அடிச்சு விட்றீங்களா? நீங்கள் கீழே கடிக்கலாம், கீழ் முண்டு கடிக்கலாம், கீழே கடிக்கலாம், அது கடிக்கலாம், அந்த அந்த அதுக்கு மேலே கடிக்கலாம், அது கடிக்கலாம், மற்ற முண்டுக்கும் அடிக்கலாம், கீழே கடிக்கலாம். அது கல்லுக்கட்டையில் நடக்க அந்த வேற எங்கேயும் பிரச்சனை நடக்காது. இதெல்லாம் பச்சு வேலைக்கு தானே சும்மா கதைக்காண்டி கேட்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சாலும் நீங்கள் போய் இயலாது. சாப்பாடுன்னு சாப்பிடாது ஓட்டேலாம் சென்ட மாதிரி போடுறாங்களாப்பா அவங்க இங்கே எதுக்கு? ஏன் கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு அப்படியே ஓட்டேங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்களா? நீங்கள் ஸ்பவுச் வைக்க விட்டு கண்ணாடி ஆடி ஆடி காத்து கூட போப்பா. பையங்க இங்கே ஆடுது கண்ணாடி. என்ன சும்மா செய்றீங்க? உங்களுக்கு செய்கிறேன். ஆக்கள் நிற்க பிறகு இருந்தாலும் பரவாயில்ல. பிறகு அடுத்த வேண்டாம். பின்ன உண்மை பின்ன வேலைக்கண்டு வந்து பொசுண்ட மானே பயப்பட்டான அதை விட வந்து பொசுவா வீடியோ பார்ப்பது இல்லை. போன் 23 அல்ட்ரா கம்பெனியும் சிங்கர் சாம்சங் ஒரு காட்டு மூத்த சூம் பண்ணி காட்டுறா இதே பார்க்கட்டும் எப்படிக்கன்னு பாக்குறேன். நாங்க வீட்டுக்காரர் இல்ல போன அது பிரச்சனை இல்லை. நானே கதைக்க விட்றான் இல்லையா குறுக்குறாண்டு நாங்கள் என்ன பொக்கைக்கும் கலட்டுறீங்க நீங்கள் புரியா வேலை செய்வோண்டு அதுதான் காலமே பொசு கடிச்சான் சொன்னா இருந்தா வலுக்கிட்டாங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆக வந்து சரியா வேற நிற்கிறவங்க என்ன வேற புதுதாக இறக்கி மேலுக்கு நான் ஏறி சென்டரும் பார்க்காதான் உங்களோட ஆடிதான்
ஏ சப்போர்ட்டிங் கீழே மரம் இது வைங்க படம் முடிஞ்சிடும் பிறகு ஏன் மாவு பேர் எல்லாம் போகலாம் எது துவங்குற ஜிப்ஸ வேலை முடியுமே பிறகு இப்படித்தான் பிறகு எதுவும் இல்லை செய்யும் உடைச்சி போடுவாங்க ஏற்கனவே இதை பிரண்டு வச்சப்பா சில்லறுத்த வேலையா போடும் அதுக்காக தான் சுணங்குறோம் அதுலாம் எப்படி கிடக்குது அது செய்யலாம் தான் மினக்கட்ட வேலை டபுள் வேலை இல்லை அதெல்லாம் மாவுள் வைக்காம இருக்கிறோம் என்ன சாமான்டா என்ன சீமெண்ட் ஆனால் ஆளை பொறுமையான பார்க்க ஒரு வடிவாக தான் கிடக்காளே என்ன ஆ இன்னும் வடிவா இருக்கும் என்ன அப்போ வீடியோ எடுக்கிறதால பொடிய லிட்டரெல்லாம் பயப்படுறாங்களா பாத்தி ஓட்ட எப்படி போடுறேன்னு எல்லா வேலையும் போடுறா அப்படி அனுபவம் இருக்கும் கண்ணாடி வச்சு நீ பவுச்சு வச்சு அங்கே இது சிலிக்கன் அடிச்சாதான்டா இப்போ பஸ் எப்போ ஆ ஓ அதுக்கு கண்ணாடி அதுக்கு வெட்டி விலையில கண்ணாடி அதுக்கு மழை வருமே அதுக்கு மழை வருத்தார் மற்ற இதுக்கு மழை கொடுத்து வச்சுருங்க எது ஸ்பீக்கரோ ஸ்பீக்கரோ கருப்பு தானே அப்போ என்ன பூவல் மாலையோ அதெல்லாம் 60 சரியப்பா பூவல் வந்து கேட்பேன் இதுல ஒட்டிவிட்டா பூ மரம் மாதிரி அப்ப பிரியோசம் இல்லையா கண்ணாடி அடிச்ச இல்ல மேல மாதிரி கிடந்தா பிரியோசம் இல்லையாப்பா அம்மா சொன்ன மாதிரி இப்ப உங்களோட பொஸ் தானேப்பா செய்யணும் இதுவரெல்லாம் கண்ணாடி சீக்கிரம் என்ன சாமான் இல்ல ஆளுமே நான் சொன்னவன் ஒரு பக்கம் தான் இந்த கண்ணாடி அடிக்கிற சத்தம் தான் கேக்குதுன்ற விஷயம் சத்தம் பெறக்க ஒவ்வொரு அடியும் இல்ல மணி அடிச்சா கேப்பா அந்த ஒரு சின்ன ஒரு இது என்ன வச்சுக்கோங்க எது ஸ்பவுச் இல்லை கண்ணாடி வச்ச அதை வெட்டு சத்தம் கேக்குது காத்து கடிக்கிறாப்பா அதுக்கு அளவோடு கொண்டு வந்து கட்டின கலர் இருக்கும் அளவு என்ன அடிக்கிறப்பா மணி ஒன்று வச்சாங்க ஆனா இப்ப அத கூட காலமேலேருந்து அடிக்குது நாங்க வரதான் வைக்கிறீங்க பாருங்க இதுக்குதான் வீட்டுக்காரர் நிக்கோன்ற ஒரு வேலைக்கு இல்ல இருந்தாலும் அப்பா அதே விடுவான் இந்த கட்டையை போற நானே எடுத்து வச்சுக்கிறேன் பொருள் உங்களை பார்த்து நிக்கிறேன் வைக்கிறேன் சைடு தான் வைக்கிறேன் காணாடா பைதி என்ன ஒப்பிடிச்ச காத்தடிக்குது இப்ப கூட கடுவரா இப்படி சத்தம் கேக்குது அது மேலதானே அப்படிதான் இருக்கு அது அது உடையாட்டுல மேடாப்பா தெரியா குட்டி குட்டி டேமேஜர் அறிஞ்சிடவில்ல பைய இந்த அடி அடிக்கிறாப்பா இந்த பாரு அம்மா இந்த நல்ல ஒரு ஆளன்று நம்பி விட என்ன வேலை வாக்குது எனக்குண்டா இப்படி அடிக்க விட்டு பார்த்து நிற்கிறப்பா கண்ணாடி உடையிற காண்டி இல்லையாப்பா இந்த சத்ததான் கேட்கல மனுஷன் காலாரு உங்க ஆச்சு ஆட என்னத்தை சொன்னாலும் கண்ணாடி மூளை வழியே சின்ன சின்ன ஸ்க்ரெட்ச் மாதிரி தான் அடகு அது வெறும் பண்ணுவோம்டா மறைகிற சாமான் தான்
என்ன இருந்தது அந்த ஓரத்துக்கு விளிம்பு இதா கிளி வச்சுக்கிறா போல அப்போ பிசர் எடுத்து வச்சு விட்டுருக்கா பிசர் அதுக்கு கணக்கே தான் நடக்கும். விசர வைக்கிறது என்னோட மனுஷாரா ஏன் ஆடா அது ஒன்றும் பெறாது. வேறங்கிற பாடி எங்க பால் போஸா நேற்று பின்னே வந்துட்டாரோ ஓ இது பின்னால வாழ்ந்து அது கொண்டு வந்து ஆமா அது அது பட்டி இல்லைடா பட்டிகாரன் என்னடாப்பா பிசர் வச்சா பிசர் சூப்பராக காண அது எல்லாரும் வைக்க மாட்டேன். எல்லாரும் வைக்கல சும்மா நான் வைக்கண்டா போல காணா பிசர் நிக்கல ஏன் நான் பஜ்ஜி போட போறேன் உங்களுக்கு காட்டு திரும்புமா வேறப்பா சரி உது உது கேட்கான் உதுக்குள்ளு பவுச்சல் வச்சுக்கிறேன் ஆள் என்னப்பா சூப்பரா காய்க்கல கிடக்க மாட்டேன் கிடக்க மாட்டேன்னு சொல்லி வந்தது. அப்போ என்னத்த கண்டவன் என்ன தெரியுது ஆனா உங்களோட மூவர் செல்வாக்கான மூவப்பா என்னத்த சொன்னாங்க ஏன்னா இல்ல உண்மை சிரிச்சா சில்லறான் அது நான் போன அன்றைக்கே சொல்லிட்டேனே மேலே எங்களுக்கு கண்ணாடி போட்டுனா தான் போட்டோம் இல்லாட்டி தேவையில்லைன்னு ஐயோ என்னப்பா கதிரா அந்த குரங்கு இந்த என்ன ஏரியா சரிங்க டம்ளாஜிட்டு எதுவும் பிள்ளையா வட்டினா போஸ்டா தெரியும் அதுக்கு அங்கால ஓட்டுங்களா அப்படிதான் செய்யறோம் வடி அவருக்கு ஸ்டிக்கர் அடிச்சாதான் கண்ணாடி அடிச்சேன்னே தெரியும் இல்லாட்டி ஒரு மூட்டை தான் நடக்கிறா இல்லைங்க என்னென்ன ஸ்டிக்கர் அடிச்சாதான் கண்ணாடி அடிச்சேன்னே பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் அடிச்சா பிறகு ஸ்டிக்கரோ என்ன என்ன காத்தடிக்கு இந்த காத்துக்கே துண்டு கண்ணாடியில நானும் மறந்து போனேன். இப்போ ஞாபகம் வந்து என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை விட்டு போடுவாங்க. என்ன இன்னைக்கு சீமந்தி இருக்கு. ஜீவன் திங்கக்கிழமை எடுக்கிறா இங்கே வேலைக்கு வந்துடுவாங்க நினைக்கிறேன். வேலைக்கு வந்தா என்ன தூரம் இடா ஜீவன் வேலைக்கு வேற 7 மணி தான் வராங்க வேலைக்கு. 10 மணி ஆகினாலும் இவங்களை ஏற்றி பறிச்சு கொண்டு வர எல்லாம் சிக்காது. இந்த கிளிக்கூட்டு நிலாமே ஆகிக்கிறாங்க கிளிக்கூட்டு நிலா வைப்பாங்க வீட்டுக்கு இதே பூட்டினா சப்போர்ட்டிங் வைக்கலாம் இதே பூட்டினா அதுதான் எல்லாம் சில்லத்தை வேலையாதாங்க இயலை பூட்டக்கூடாது. இயலை பூட்டக்கூடாது. இங்கே பார் கம்புளையில் அவங்க நிற்கண்டு பார்க்க கண்ணாடிக்காரமா இது மட்டும்தான் பூட்டுறான் என்ன கோதாடா மேலுக்கு இது பூட்டுறான் இந்த மேலாங்களை பூட்டக்கூடாது. எது எது இது பூட்டுறான் இது சுத்தார இந்த மூண்டும் பூட்டுறான் இந்த இது ரெண்டும் பூட்டலாம். அப்படி விட்டு பூட்டுறாரு அது நீ விடுறான் எல்லாம் கிடைச்சா அதுக்கும் அடிக்கதான் ஒன்றும் என்ன எதுக்கு அங்கே வெளியில் எதுக்கு அதாவது இந்த வழிக்கோ அந்த வழி. ஓ அந்த வழிக்கு என்ன இதே மாதிரியோ இல்ல இல்ல இதே மாதிரி இல்ல வேற என்ன மழை தண்ணி வேணும் இல்ல
அதான் இது மழை தண்ணி வட்டா படம் முடிஞ்சு ஜிப்சம் போர்ட்ல. அப்போ அதுக்கு வந்து உரப்பை எல்லாடி தரப்பாலாம் உரப்பைய கூட தரப்பாங்க இல்லை தண்ணியை பிளேன் அடிச்சு விடுறது. வா வா சொல்லு பா. கையோட கொண்டு ஓ என்ன பண்ண நான் தான் பெறுவோம். இவங்க ஜிப்சம் அடிக்கிறவங்க இந்த கண்ணாடி இருக்கிற சல்லியாக அடைச்சேடா அப்போ மாறிக்குது. அதுக்கு போட்டுவோம் அதுதான் சொல்லி நான் பெறுவேன் அப்படிதான். அப்போ எங்கே அவங்க தானே போகணும். சரி அவங்க அடிக்கத்தான் ஆகணும் பிரெயின். வந்து ஒரு தள்ளி விடாங்கடா சரி. நம்பிக்கை தான். காலம் வந்து புழைச்சா அதுல நின்று தான் செய்ய நடக்க முடியல. இதால நடந்து வைக்க கூட இது விடும் விடாங்கது. அதுகளால அப்ப அதுகளை சொல்லிக் கொண்டில்லை. அக்கி நேரம் காட்டுது. இது எவ்வளோ இல்லை மாட்டேதானே என்ன இது இப்போ அங்கால எல்லாம் ஜிப்சம் தான். பொங்கல் ஜிப்சம் காரட்ட வேலாடா உனக்கு நியாயம். மேக்கல்லையும் இல்லை இல்லை அது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம். நான் டஸ்டாக போச்சேன். அதெல்லாம் அப்புறம் டச்சை பண்ணுறான். இவங்கட இந்த ஜிப்சங்கார் வந்த அப்புறம் இந்த புட்டியெல்லாம் அடிச்சேன். இல்லாட்டி எல்லாம் புட்டியெல்லாம் கடைசி அடிச்சிருந்தா அவ்வளோ புட்டியெல்லாம் ஆரம்பத்தில் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரு சின்னாண்ட சுகமன்ற விட அவங்க ஜிப்சங்காரம் வந்து நீ என்ன எல்லாம் கீழ் வேலை முடியுதானே எங்களுக்கும் அனுபவங்கள் இல்லை தான். சங்கராண்ட அடிக்க விட்டான். சின்னாக்கள் அவன் பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் பில்லரை ஆச்சு ஏத்தாட்டம் சின்ன தண்டை வேலை முடிட்டு பில்லரை ஏற்றி தள்ளி விட்டுது. அப்போ அப்புறம் என்ன பில்லரை பக்கெட் முக்கி போச்சு என்ன அது பாவிக்கலாம். நீ அது முக்கி போச்சு புட்டி சுமார் 4 கிலோ கிளக்கலாம் புதுசோட. இப்படித்தான் நென்னேற அவ்வளோ போட்டுதான். நீ என்ன வா வா பின்னுக்கு என்ன அடே அந்த இது கொடுக்கல அவள் போட்டு வரியா கொஞ்சம் டேட் தான் புட்டி புட்டி வருங்கால போயில. அது என்ன மதில் வேலைக்கு வேற சேர்த்தின வெயில் அதுக்கு. ஓ இவே ஒழுங்கானாங்கன்னா விடியத்தில் வரும் மதில் வேலைக்கு தெரியுமா? அம்மா என்ன வெயில்றாப்பா. ஆ பார்த்து விற்கிறாப்பா கடைஞ்சிக்கல. ஆ என்ன வெளுத்து வாங்கு. நிக்கல இந்த செய்யல இந்த வேலை கிடி விடியத்தான் செய்யணும். சரியா நாளைக்கு தெரியும் விடியப்புறம் செஞ்சோட்டு பின்ன உள்ளுக்குறாங்க. அது பின்வேலையில விடிய வந்து முடிச்சு போட்டு தெரியா போயிடும் மாட்டேங்குது. கரண்ட் ஒளி விட்டுருக்கான் நின்று ஆத்து கவனண்டாப்பா மாறிக்கு இருந்து விட்டுருவான். இருந்தா அப்படியே இருந்துருவான். அதுதான் சப்ளை இந்த ஓட்டைக்கால மொத்த பைப்பும் போயிடுமா?
இன்னும் 3 வைப்பர் மொத்தம். ஒரு ஒரஞ்சி இல்லை கிடந்தா இழுத்து எடுத்து போட்டீங்களா மேலே எடுத்து போட்டீங்க நம்பி நீ பாத்தி இல்லையன்ற பாத்தியா ஏன் ஒரஞ்சி புதுசா வேணாண்டோ தேவையில்லைண்டாரோ மேலுக்கு அப்ப என்னத்தா தண்ணி ஏத்த பிராயம் ஒண்டா ஏத்த பிராயம் சரியா என்ன சொன்ன ஒரிஞ்சி தான் எவ்வளோ ஏத்த பண்டார் அப்ப அந்த ஒரிஞ்சி என்ன செய்தாமடா ஒரு இஞ்சி எதுக்கு உதவும் தானே. இது கொப்பாடுற பைப்பு இதில் தேவையில்லையா அங்கே உள்ள கொண்டு வச்சுடுறேன் இதில் சைடில் 2 ஒரிஞ்சி பைப்பு நாங்கள் பூரா கொண்டு வச்சுருந்தேன் ஆறப்பா எங்கடா கண்ணாடி பிட்டிங் பஸ் ஆற விடுங்க அவரோட கதைப்போம். சரி அவரோட கண்ணாடி பிட்டிங் போச்சா இது வீட்டு போச்சா இந்த பைப் எடுத்து அடே அக்னி வந்து மேத்திரியா ஓ என்ன கிடங்கு அது டிசைன் அதான் இது என்னது வாஷ் அவுட் எடுப்பாங்க இன்றைக்கு நாளைக்கு எடுக்க சொல்லுவோம் அதோட வளையுது வெய்யதுக்குண்ணே பைப் என்ன சொல்லு கடைச்சி சொல்லு பைப் எல்லாம் டேய் அந்த பைப்பே சுடுதானே இது ஹாட் வாட்டர் பைப் சுடாடி பைப் எப்படி போறா எப்படி சுடுவான்னு யோசிச்சு பாரு எது இது சுடுவா அதை தட்டு பாருங்க எப்படி விடுவாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு முன்னக்கட்டதான் அந்த நாள் போக முடியாது. இது ஒண்டா அளவுன்றது 1.5 சரிதானே ஆள் வேற டீஷர்ட்டை கொடுத்து போட்டு வளர்க்கிடுவோம் இந்த மாதிரி பஸ் உரிமையாளர் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் எழும்பினான் இரவே வந்து அண்ணா ஹோல் பண்ணிட்டார். அண்ணா வந்து எங்கட ஊரால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆள் வந்து ஹோல் பண்ணி சொன்னார் இப்படி தங்களோட பஸ் ஒரு டிரைவர் அண்ணாடா இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையில எனக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறது ஒரு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட வந்து எங்கட கையில் வந்துட்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதே நேரம் மாடு மாதிரி தான் சொல்லி ஏறேண்ணா அது வந்துட்டு பயந்துருக்கிறார் போல் எங்கே போதோ சரியாண்டு அப்படின்னு சொல்லி நான் பயந்துவீங்களா என்னண்டு இப்போ வெளிநாளில் இந்த கோல் வந்து கேட்டோன்னா ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த லைசன்ஸ் அது ஆள் அடிச்சு உங்களை உடனே நான் தெளிவான அடித்தேன் இவர் அதுக்கு முன்னுக்கு இவர் எனக்கு அடிச்சிட்டேன். வெளியில இந்த கோல்கள் வந்துடுது நிறைய கோல் வந்துருக்கும் போல கோல் அப்படியே வைக்கிறதும் இருக்கிறதும் இப்போ இந்த ஒரு எடுக்கிறதும் அப்படி அப்படி நேற்று நான் உங்களுக்கு அடிக்கிற முன்னுக்கு ஆள் எனக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு அடிச்சு போட்டு வேறு கடிப்போம் இவர் எனக்கு அடிக்கிறேன் பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று உங்களோட மைண்ட் செட் சரியா ஒரு அப்செட்டாக இருந்திருக்கு ஆளுக்கு தெரியும். நிறைய டைம் தேடுறீங்க 6:30 வரைக்கும் மத்தியானம் சாப்பிடவே சாப்பிட தேத்தியோட குடிப்பான் வாங்கன்னே ஆள் வர மாட்டானிட்டு இருக்கா இது பாருங்கண்ணா எல்லாம் உங்களோட இதெல்லாம் சரியா இருக்குதாண்ணா பாருங்க காசு எனக்கு இல்லை காசு இல்லை அந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நாங்கள் அந்த எடுத்து நான் இல்லை ஐசி மட்டும் எடுத்து லைசன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தேன் நான் மற்றது காசு பிள்ளைய கண்டு நாங்கள் மற்ற ஒன்றும் எடுக்கல வெளியில் போயிடும் உண்மைதான். இப்போ ஆளுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு அது வேற இல்லை இது என்ன இந்த லைசன்ஸ் ஒரு ட்ரக் தான் ரொம்ப இல்லைண்ணா இது 2003 எடுத்தேன்னா சரி குழம்புல நிற்க அப்படி அந்த எல்லாத்துக்கும் ஒரே சும்மா எடுக்கலான்னு எடுத்தது. சரி சரி அப்போ சந்தோஷம் அண்ணா ஏன்னா இப்போ நாங்கள் கதை இப்போ வீடியோவில் என்னது நீங்கள் புதுசு தானே அப்போ அது ஒரு டென்ஷன் ஆகும். இல்லை நான் வீடியோ பார்க்குறேன் வீட்டுக்கார பார்க்குறேன் நானும் இருந்து பார்க்குறது உங்களுக்கு டைம் வராது தானே ரோட்டு வரலான்ற நான் வச விட்றேன்.
பட் இரவு எங்கள்கிட்ட மச்சான் உடனே மச்சான் தான் ஃபஸ்ட்டு அடித்து இப்படி எங்கள்ட ரஞ்சித்தன் நான் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லியும் அப்போ நான் சொன்னால் நாளைக்கு அனுப்பி விடுங்க ஏன்னா நான் இப்படி வீடியோவில் போட்டுனா இன்னும் ஒப்படைச்சேன்னு சொல்லி போடுவோம் இல்லாட்டி நாளைக்கு ஒரு கள்ளப்பேராக போயிடும் இல்லை என்று சொல்லி அப்போ அவனும் ஓகேன்னு சொன்னான் அப்புறம் ஆள் அடித்தது அப்போ எனக்கு அந்த லைசன்ஸே அந்த உயிர் மாதிரி இனி போலீஸ் போகணும் அதானே சொல்லி டிரைவிங் தானே சொல்லி இப்போ லைசன்ஸை பார்க்க தெரியுது தானே சில பேர் என்ன செய்வாங்க இதை எடுத்து போட்டு காசையும் எடுத்து போட்டு இதை தூக்கி வந்து பத்தே கஞ்சி போடுவாங்க கிளாஸுக்கு ஏற்றி கிடக்கிற எல்லாத்துக்கும் இது கட்டாயம் பெரிய கஷ்டம் அதான் அதான் சொல்றேன் உங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல கிடைச்சிக்கன்னா சந்தோஷம் சரியா இனி கவனமா இருக்கும் போதுல பட் என்னென்ன விழுந்தா பாருங்க எப்படி விழுந்தது அது சைக்கிள் ஓட சைக்கிள் ஒன்று தள்ளி இருக்குது பஸ் தள்ளி இருக்குது என்ன எனக்கு ஒரு உதவிக்கு வந்தவர் எனக்கு ஒரு சரியான கவலை பஸ் வந்து பிரேக் டவுன் அப்போ கராச்சியை கொண்டு போடுறதுக்காக உதவிக்கு வந்தவர் வந்து பஸ்ஸில் வந்து சைக்கிள் எடுத்தோண்டு வேற விழுந்துட்டோடனே அப்போ நானும் இதை விடுற பிளான்ல வாங்கணும்னு சொல்லி ஒரு கடையாக ஒன்றையிலேருந்து பார்த்துக்கொண்டு வாரம் இந்த துண்டுக்குள்ளே இது பர்ஸ் கீழே விழுந்துட்டு முடியாது வந்து இன்றைக்கு வந்துட்டேன் 8 மணிக்கே வந்துட்டேன் 7:30 அடிச்ச மணிக்கே நான் நாள் நைட்டில் வந்து வீடியோ செய்தானே அதான் சொல்லினே நான் எழும்பிட்டேன் நானா போன் பார்க்கல நாங்கள்லாம் சரி என்ன போராடி ராத்திரியும் சாப்பிட்டுருக்க மாட்டோம் ராத்திரியும் சாப்பிட்டுருக்க மாட்டோம் அப்படியே வளர்க்க வேண்டிய இதை விட வேலைன்னு இருப்பேன் இதை விட வேலைக்குன்னு இருப்போம் தேடின்னு சொல்லி கொண்டு இல்லையா இந்த மாதிரி இனி அவரை கண்டாலும் எங்க பிடிப்பீங்களா அவர் இங்க ஆள் இல்லை ஆள் பண்ட தெரிப்பல்லோ என்ன பொறுத்தவரையில நல்ல அந்த நல்ல மனுஷன் உண்மையிலே அண்ணாக்குத்தான் நன்றி சொல்லுவாங்க கொண்டு சரி காசு எடுத்து போய் கொண்டு இப்படியே தரலாம் அப்படித்தான் இருந்தா கூட ஓகே தான் எங்களுக்கு அப்படி ஓகே அது பிரச்சனை இல்லையோ அப்ப நீ சந்தோஷம் நாங்க ஒப்படைச்சிட்டோம் நன்றி அவருக்கு பண்ணதை பண்ணாக்கா எடுத்தவர் டிஷர்ட் இதுல இருக்கு அது காசு வந்து தேவையான காசு எடுத்துட்டு ஆள் வந்துட்டோடா சரி தரமாட்டாங்க அப்படி ஒரு மனுஷன் கிடைக்கிறான் இல்ல இல்ல வீடுக்காரன் என்னடா காசுப்பட்ட ஆளுண்டா காசு எடுத்துப்பாரு இப்படி இந்த டிஷர்ட்டை கொண்டு கொடுங்க ஐடியா கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் அவருக்கு கொடுத்து நான் வீடியோவில் போட பாருங்க சரியா ஓகேண்ணா சரிண்ணா ஓகே சரியா ஆள் பெரிய வருவார் இப்போ ஒரு முக்கால் வருவார் அவள் யார் மெச்சால் மாதிரி 3 பேரும் உடனே எடுத்துட்டாள் வெளிநாட்டில் நிற்கிறோம் அதே சொன்ன தாங்களும் கூட பேர்ந்தான்னு சொல்லியா போட்டோன்னே பார்த்துருக்கீங்க போடாது ஓ நான் நிற்கல நான் கொஞ்சம் ஓடினாப்பெல்லாம் பெருமாண்டு வேலைக்கே போட்டு உண்மை கதைடா வேலைக்கு போடுறீங்க வேலை இல்லாம சாப்பிடுறது அடிக்கடி அடிக்கிறான் அதை அட்டம்னா நான் ஆளோட தொடர் இந்த நம்பர் இருக்கு இல்ல நானும் என்ன வச்சுண்டா கொஞ்சம் தேடட்டு மாட்டேன் இன்னைக்கு கவனமா இருக்கும் தொலைக்க மாட்டேன் ஓ அது கொஞ்சம் கவனமா இருக்கும் சரியா ஓகேண்ணா சரியா சந்திப்பா ஓகே ஓகே பண்ணா ஓகே ஓகே சரியா ஓ சரியா ஓகே சரியா சரிண்ணா ஓ காணுமா எல்லாமே தான் இருக்குல்ல வயசு 48 மறக்க முடியாது சரி சரி ஓகே உங்களை சந்திச்சதா இது இந்த சார்ந்து கிடைச்சிருக்காது அதுதானே சரி ஓகே இருக்குங்க ஓகே ஓகே அதாவது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொடுக்க வேண்டிய ஆளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நேற்று தினம் நடந்த சம்பவம் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது அந்த பேச வந்து எடுத்துகிட்டு வந்தவங்களோட ப்ளம்பிங் அண்ணாவை தான் இந்த ஒரு கிஃப்ட் வந்தது அதாவது காலையில் ஏர்லி மார்னிங் நான் நினைக்கிறேன் ஒரு 8 மணி 8:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த பேசுக்குரிய அண்ணா வந்து காலையில் எங்களோட வீட்டை வந்தவர் வந்துட்டு ஆள் வந்து அண்ணாவோட காய்ச்சி அது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அண்ணா போடுவார் அட் பண்ணுறானே ஓகே இதில் வந்து அட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அண்ணாட்ட கொடுக்க வேண்டியது ஆனால் வந்து அண்ணா வந்து எதிர்ச்சியாக வந்து வீட்டை போயிட்டார் அதால் வந்து இந்த ஒரு கிஃப்ட்டை வந்து அந்த அண்ணா தந்திருந்தவர் அதாவது பேசுக்குரிய அண்ணா அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து என்னென்னு சொன்னால் அந்த காசு தேவைன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து காசை வந்து எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் அப்போ அந்த அண்ணா போனதால் வந்து என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இதை வந்து
அந்த படியனல்கிட்ட வந்து கொடுத்து விட அப்புறம் அதாவது அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய படியனர் ஆள் வந்து இப்போ வழி கொடுத்துருக்கிறார். வாங்க தம்பி ஒரு 5 வாங்க எடுக்க பாரு ரொம்ப சுட்ட ஹெல்மெட்டும் அடிதான் ஹெல்மெட்டே அடிச்சுட்டு வா சைக்கிள் எடுத்து வர வேண்டா அடு வேணாண்ணா உண்மையா பகடிக்கலையா அப்பா எடுய பாரு மாஸ் நன்றி இங்கே வர இதே எடுவையெல்லாம் இப்போ போகிற வேலைக்கு போகலையும் இதே ஒரு எக்ஸசைஸ் உண்மையாதான் சரி என்ன பெட்ரூம் ஆளுக்கு தனியாக செட் பண்ணி வச்சிக்கோ இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் கட்டாம விட போறாள் அப்பா சைக்கிளை கட்டி பிடி அப்போ வந்து என்ன விஷயம் சொன்னா உங்களோட ஒர்ஸுக்கு வந்து நேற்று தெரிந்த நடந்த சம்பவம் பேசலாம் அடுத்து கொண்டு வந்தது அவர் அந்த பேசக்கூடிய அண்ணா காலையில் வந்தவர் வீடியோவில் போடுவோம் நாங்கள் அவர் வந்தது கதைச்சது எல்லாமே வந்து அண்ணாவுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு இருந்தால் அண்ணா வர லேட்டான ஆள் போயிட்டு அப்போ ஆள் வந்து இந்த ஒரு இதை வந்து அண்ணாட்ட கையில் வந்து கொடுக்கட்டான்னு சொன்னவர். காரணம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து காசு எதுவும் தருவோம்னா பார்த்தா ஆனால் வந்து அண்ணா வந்து காசு தேவைன்னு சொன்னால் அப்போ எடுத்துகிட்டு பேச அறிஞ்சு விட்டுருப்பார். அதில் காசு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு டிஷர்ட் கொண்டு வந்தவர் அண்ணாட்ட கொடுக்க சொல்லி அப்போ வந்து அண்ணா போனதால் நீங்கள் ஒரு கொடுத்து விடுங்க சரியோ அண்ணாவுக்கு அவர் அதாவது இந்த டிஷர்ட் போடக்குள்ளையெல்லாம் அந்த பேச எடுத்து கொடுத்த ஞாபகம் வரணும். அப்போ வந்து இது ஒருக்கா கொடுத்து விடுங்க சரியோ. அப்போ நன்றி. அவன் படியன் பைக்கில் வந்தேன்னு நீங்கள் மட்டும்தான் போகிறேன் பாருங்க ஆள்கிட்ட கொடுத்துட்டா சரியா சரியா அப்போ உண்மையாக வேறு லெவல் இந்த வயசில் இப்படி ஒரு எக்ஸசைஸ் வேறு லெவல் கண்டு விட்டா வர்றேன்னு அந்த ஒரு வரி இருந்தால் நீ எங்கேயே போயிடுவாடா. ரைட் ஓகேயா சரி சந்தோஷமா போயிட்டு வா தம்பி இதோருக்கா கொடுத்து விடுங்க அண்ணாடு சரியா நன்றியா ஓகே ரைட் எடுங்க பார் அங்கே போட கறியடு அம்மா சுண்டல் சரி. அப்போ வந்து சந்தோஷம். அப்போ அண்ணாவுமே வந்து வீடியோ கட்டாயம் பார்ப்பாருன்னு சொன்னால் இந்த பரிசு இது வந்து கொடுப்போம்னு சொல்லி அண்ணா அம்மாவோட இருப்பார். அப்போ வந்து சந்தோஷம் முடிச்சு கொள்வோம். என்ன சொல்கிறேன் அண்ணா வந்து எடுத்து கொடுத்ததுக்கு இது வந்து அந்த பேச விட இந்த ஒரு கிஃப்ட் வந்து பர்த்டேன்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் ஏதோ ஒன்று தன்னால் ஏழுமானன்ற விட இது வந்து அவருக்கு ஒரு ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா வந்து தந்துருந்தாங்க. அந்த வகையில் அந்த ஒரு பணப்பையும் வந்து ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக நிறைய பேர் வந்து அண்ணாவுக்குமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அந்த வகையில் நன்றி சந்தோஷம். எப்படியான காரியங்களை வந்து நீங்களும் ரோட்டுகளில் கண்டெடுத்தால் நீங்களும் செய்யணும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.